என் பேர் பிரசாத். நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கேவிகே மூலிமா பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் போட்டு நான் 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த பனானாலேருந்து விவசாயிகளுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த வாழைகளை நம்ம யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஃபைபராக நம்ம எடுத்துருக்குறோம். அந்த ஃபைபரை எடுத்தால் நமக்கு வந்து அதுலேருந்து வெர்மி கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டஸ்ட்டு கிடைக்குது. அந்த வேஸ்ட்டு வந்து நம்ம வந்து உரத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் இதுலேருந்து வர சேப் வாட்டரை கலெக்ட் பண்ணி நம்ம நேச்சுரல் டைஸு அப்புறம் அந்த இதுக்கு நம்ம ஃப்ளவரு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறையா வாழைகள் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து எப்படியான நம்ம பை ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபைபர் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன்று வந்து பனானாலேருந்து வெட்டி தூக்கி வீசும்போது நமக்கு அதுலேருந்து நம்ம அந்த பனானாவை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஃபைபரு அப்புறம் இதுலேருந்து வர டஸ்ட்டு இதுலேருந்து வர சேப் வாட்டரை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம பை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து விவசாயிகளுக்கும் நமக்கும் வந்து ஒரு யூஸ் பண்ண ஃபைபரை நம்ம வந்து எப்படி ட்ரை பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். இதை வந்து ஃபைபர் எடுத்தோடனே இதிலே வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். இருந்தாலும் நம்ம இந்த டஸ்ட் எல்லாமே நம்ம இப்படி உதறி இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வந்து இதில் காய போடணும். இது வந்து மேஜராக வந்து யூஸ் ஆகிற இடம் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி. இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம பேப்பர் பண்ணுறாங்க. இதில் பண்ணுற பேப்பர் வந்து லைஃப் வந்து 700 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து இந்த பேப்பர் வந்து நம்ம லைஃப் தருது. இது வந்து யூஎஸ் கனடாவில் லெஜர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பனானா ஃபைபர் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க மேஜர். டோட்டலாக ஒரு வாழை மரத்துலேருந்து நம்ம வந்து 1% நம்ம ஃபைபர் எடுக்க முடியும். வாழை மரத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம வாழைப்பட்டை தண்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த காம்பு காம்பு அப்புறம் அந்த வாழையில் வர அந்த காம்பு இலையில் வர காம்பு இதில் எல்லாத்துலேயும் ஃபைபர் எடுக்கலாம். இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாழையில் 1% பனானா ஃபைபர் வந்து விவசாயிகள் சப்போர்ட்டில் தான் நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ண முடியும். விவசாயிகள் வந்து வாழையை தார் வெட்டினதுக்கப்புறம் வெட்டி தூக்கி ஓரமாக போடுறாங்க. அந்த ஒரு வாழையை நம்ம எடுத்துகிட்டு வந்து தான் இந்த மாதிரி ஃபைபர் பண்ணி நம்ம ப்ராடக்ட்லாம் கன்வெர்ட் பண்ணுறோம். இது வந்து முழுக்க வந்து நம்ம விவசாயிகள் வந்து சப்போர்ட் வந்து நம்ம 100% இருந்தால் மட்டுமே தான் இந்த தொழிலை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்.